பணம் பல மடங்கு சேரணும். செல்வம் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும். 16 செல்வங்களும் சேரணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அதே மாதிரி தங்க நகைகள் நம்மக்கிட்ட சேர ஆரம்பிக்கணும். பணம் சேர ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் அக்ஷய திருதியை. இந்த நாளில் கடுகு டப்பாவில் இந்த ஒரே ஒரு பொருள் நீங்கள் மறைச்சு வைங்க. உங்ககிட்ட பணமும் தங்கமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். பணம் வர்றதுக்கான யோகமும் தங்கம் சேரத்துக்கான தங்கம் வாங்கறதுக்கான யோகமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஸோ அதில் ஒரு சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்திகள் இருக்குது. அதுலேயும் ஒரு சில பொருட்களை சேர்த்து வைக்கும் பொழுது இன்னும் அதற்கான சக்திகள் ரெட்டிப்பாகும். பண ஈர்ப்பு விதி அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து. அதில் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருட்களில் குறிப்பாக கடுகு கூட ஒரு பொருளை சேர்த்து வைக்கும் பொழுது உங்ககிட்ட கட்டாயமாக பண ஈர்ப்பு விதி அந்த இடத்துல செயல்படுது. பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருள் என்ன, அதே மாதிரி இதை இன்றைய தினம் மட்டும் தான் செய்யணுமா, எப்போ செய்யலாம், இன்றைய தினம் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ எந்த நேரத்தில் மறைச்சு வைக்கிறோம், இது எல்லாமே அடுத்தடுத்து தொடர்ந்து பதிவுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி வாய்ப்பு இருக்கவங்க இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இரவு 12 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருங்க. அதே மாதிரி எந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த சுக்கிர பகவானோட அருள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் அக்ஷய திருதியை. அக்ஷயம் அப்படின்னாலே பெருகிறதுன்னு அர்த்தம். ஸோ இன்றைய தினம் நீங்கள் எது செஞ்சாலும் அது கட்டாயமாக பெருகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ குறிப்பாக நம்ம பணம் சேரணும், பணம் நம்ம கிட்ட தங்க ஆரம்பிக்கணும், தங்கம் சேரணும் அப்படின்னா ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களும் இன்றைய தினம் நீங்கள் செய்கிறதுனால உங்ககிட்ட அது அப்படியே பெருக ஆரம்பிக்கும். பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும், தங்கம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது சமையலில் இருக்கக்கூடிய கடுகு டப்பா. ஸோ கடுகு பாக்ஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறைச்சு வைங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் புதன் பகவான் அதே மாதிரி சுக்கிர பகவானோட சேர்க்கை இருக்குது. ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சக்தி வாய்ந்தனால இங்கே தவற விடாதீங்க. நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களை பணத்தை ஈர்க்கிறதுக்கான சக்திகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் கடுகுக்கும் அதே மாதிரி தான். இந்த சின்ன கடுகு, ஸ்மால் கடுகுன்னு சொல்கிற பார்த்தீங்களா, இந்த கடுகு நம்ம வீட்டில் சமையலுக்கு நிறைய பயன்படுத்துவோம். ஏன்னா இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு பொருட்களும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளை அதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கடுகு நான் இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அஞ்சரை பெட்டியில் தனியாக சேர்த்து வச்சுருக்கீங்க, இல்லை தனித்தனியாக பாக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் எதில் இருந்தாலும் சரி இந்த ஒரு பொருளை மறைச்சி வைங்க. வைக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் உங்ககிட்ட அந்த பண ஈர்ப்பு அப்படின்றது வர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கடுகு அப்படின்றது எப்பொழுதுமே நிரம்பி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குறையிற மாதிரி, கொஞ்சமாக இருக்க மாதிரி, காலியாக இருக்க மாதிரி எப்பவுமே பார்த்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சமையல் இருக்கக்கூடிய அனைத்து அந்த மசாலா ஐட்டமும் சரி நம்ம எப்பொழுதுமே நிரம்பி இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த வகையில் கடுகுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சுற்றி போடும் பொழுதும் பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சமாக போட்டு சுற்றி போடுவோம். அது நெருப்பில் அப்படியே வெடிக்கும், படன்னு பொரியும். அந்த மாதிரி பொரியிற மாதிரி நம்மளுக்கு கந்திருஷ்டிகளும் நீங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கடுகை பயன்படுத்தி செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள். ஸோ சுற்றி போடுறது, இதை எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம சொன்னால் பதிவு ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்றதுனால தான் நான் அதில் ஸ்கிப் பண்ணிட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம், அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அக்ஷய திருதி அன்று மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பூ வைத்து வணங்குங்க, அதே மாதிரி என்ன வழிபாடுகள் செய்யணும், இது எல்லாமே பதிவில் போட்டிருக்கும். அது எல்லாமே வீடியோட எண்ணில் கொடுக்குற. விருப்பம் இருக்கவங்க, டைம் இருக்கவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களால் அதை செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் செய்யுங்க. அனைவராலும் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரும். ஸோ அந்த வகையில் இந்த கடுகுல மறைச்சு வைக்கக்கூடிய பொருளும் சரி, நீங்கள் இந்த விஷயமும் அனைத்து மதத்தினருமே செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே மாதிரி தீட்டு இருக்க, பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, எந்த விதமான தீட்டு இருந்த மாதவிட காலம் எதுவாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. எந்த ஒரு பூஜை எதுவுமே இதற்கு நம்ம தேவைப்படாது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம சுக்கிர ஓரையில் செஞ்சிங்கன்னா இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 8 to 9 சுக்கிர ஓரை இரவு நேரம் இருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மதியமும் 1 to 2 இருக்குது, காலையும் 6 to 7 இருக்குது. ஸோ இந்த நேரங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு இந்த நேரம் செய்ய முடிஞ்சு தான் நீங்கள் செய்யலாம். அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம இரவு நேரத்தில் 8 to 9 அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி அந்த நேரத்தில் செய்ய முடியல அப்படின்றவங்க நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 12 மணிக்குள்ளே எப்போ வேணால் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. வாய்ப்பு இருக்கவங்க 8 to 9 செஞ்சு முடிங்க, தவறு கிடையாது. நம்ம நேரம் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை எப்பொழுது வேணால் செய்யலாம். இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இப்போ பார்த்து முடிச்சோடனே செய்யலாமான்னா செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டைம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராகு காலம் காலையிலேயே 10:12 முடிஞ்சிருச்சு. இப்போ யமகண்டம் 3:04 இருக்குது. இந்த நேரம் மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த மாலை வேலை 3:04 தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள் நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். அதே மாதிரி குறிப்பாக 8 to 9 செய்யலாம். இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம்.
இந்த கடுகுல இப்ப நம்ம ஆல்ரெடி கொஞ்சமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, அதில இன்னுமே கொஞ்சம் நீங்க கடுகு நிரப்பி எடுத்துக்கோங்க. நெறைய ரொம்ப தேவைப்படும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க இப்ப ஆல்ரெடி மளிகை சாமான் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கடுகு பாக்ஸ்லயும் சரி, இத நீங்க அப்படியே பயன்படுத்தலாம். இதற்குன்னு தனியா போய் நம்ம வாங்கிட்டு வந்து நிரப்பி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதிலேயே நீங்க செய்யுங்க. இந்த கடுகு டப்பால, இந்த கடுகு பாக்ஸ்ல நம்ம ஒரு ரூ. 5 நாணயம் இதற்கு தேவைப்படுது. இந்த காயின் வந்து எதற்காக ரூ. 5 எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது குபேர சம்பத்து நிறைஞ்சிருக்கணும் நமக்கு. மகாலட்சுமி தாயார் அருள் கிடைக்கணும். குபேரரோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ரூ. 5 நாணயம் நம்ம பயன்படுத்துறது. ஸோ மகாலட்சுமி தாயாரும் நமக்கு அருள் புரிவாங்க. அதேமாதிரி குபேரரும் அருள் புரிவாங்க. இந்த காயினை வந்து எடுத்து சுத்தபத்தமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் கையில போயிட்டு வரதுனால, நம்ம இத வந்து மறைச்சு வைக்க போறோம். ஸோ குறிப்பா வந்து நெறைய பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால, இத அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த காயின தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நீங்க இத வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த ரூ. 5 நாணயத்த நீங்க இந்த கடுகு டப்பால உள்ள மறைச்சு வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இத எடுத்து மாத்தணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க மறுபடியும் வந்து கடுகு ஃபில் பண்ணும்போது இதிலேயே நீங்க கொட்டிக்கலாம். தவறு கிடையாது. ஸோ இந்த காயின் அப்படியே மறைச்சு வச்சுருங்க. இத வைக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு இருக்கணும். வருமானம் ரெட்டிப்பாகணும். கையில எப்பொழுதுமே பணம் தங்கணும். செல்வங்கள் சேரணும். 16 செல்வங்களும் சேரணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த காயின நீங்க மறைச்சு வச்சுருங்க. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது மேல வச்சிருக்கேன். மற்றபடி கடுகு டப்பா உள்ள இத நான் மறைச்சு வச்சிருப்பேன். ஸோ இந்த காயின் அப்படியே இருக்கட்டும். இத வந்து மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த ரூ. 5 நாணயத்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய பணம் வைக்கும் இடத்துல இல்லை கோயில் உண்டியில செலுத்திடுங்க. அப்படி இல்லைன்னா மங்களக பொருட்கள் ஏதாச்சும் வாங்குவீங்களா, அப்போ நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த காயின்ஸ் மறுபடியும் புதுசாக வைக்கிறீங்கன்னா, அதே மாதிரி வளர்பிறையாக பார்த்து வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை நீங்கள் வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காயின் மாற்ற வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு ரூ. 5 நாணயம் நீங்கள் அதில் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதையே நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம். எடுத்து மறுபடியும் வந்து அதை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் மாற்றணும், நம்ம வந்து மாதம் வளர்பிறையில் மாற்றணும்னு தோன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ரூ. 5 நாணயம் அப்படின்றது 5 அப்படின்றது குபேரருக்கு உரியது. அதே மாதிரி இந்த அக்ஷய திருதி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் தவற விடக்கூடாது. இந்த நாளையும் நீங்கள் தவற விடக்கூடாது. ஸோ இந்த நாளில் நீங்கள் மனதார வேண்டிட்டு வைக்கும் பொழுது கட்டாயமாக இந்த கடுகும் இந்த ரூ. 5 நாணயம் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு பணவசியம் ஏற்படும். பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது வீட்டில். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, சின்னமன் ரோல், பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த பொருள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு பண ஈர்ப்பு அந்த இடத்துல செயல்படுது. பணவசியம் ஏற்படுது. பணம் உங்ககிட்ட தங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதில் எத்தனை காயின் மறைச்சு வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ரூ. 5 நாணயம் போதுமானது. அதே மாதிரி இந்த காயினை நம்ம வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கையில் போயிட்டு வந்திருக்கும். ஸோ இதை நம்ம சமையலுக்கும் இந்த கடுகு பயன்படுத்தும். அதனால தான் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது இன்றைய தினம் நான் வந்து செய்யலை, நான் வந்து பதிவு லேட்டாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ இந்த ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை செய்யுங்க. வளர்பிறை நாளாக இருக்க மாதிரி செய்யுங்க. தேய்பிறையில் செய்ய வேண்டாம். ரொம்பவே ஒரு எளிமையான விஷயம் தான். நம்ம வந்து இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே இருக்கலாம், நமக்கு பணம் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய விஷயங்கள், தடைகளை நீக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சிலர் என்னதான் நம்ம மாங்குன்னு வேலை செஞ்சாலும் உழைச்சாலும் சரி, அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட சேராது, தங்காது. அந்த மாதிரியான தடைகள் எல்லாமே இது நீக்கிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு நம்ம அது கூட உழைப்பையும் போடணும். உழைப்புக்கேற்ற பலன் 100% இல்லை 200% நம்மளுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.